எல்லாரும் வணக்கம். செப்டம்பர் 20ஆம் தேதி வேட்டையின் படத்துல ஆடியோ லான்ச் நடக்க போறதா ஒரு போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப அற்புதமான ஒரு அப்டேட். தலைவருடைய ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டம். ஏன்னா ஆடியோ லான்ச் வந்து என்னடா டேட் நெருங்கிட்டே இருக்குது. அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி வந்து படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா அறிவிக்காமல் இருக்காங்க. ஒருவேளை ஆடியோ லான்ச் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற மாதிரிலாம் பல கேள்விகள் வந்து இருந்துச்சு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக நேற்றே வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க செப்டம்பர் 20ஆம் தேதின்னு சொல்லிட்டு. அதுக்கு 2 போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்பயுமே வந்து ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் போஸ்டர்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ ஆடியோ லான்ச்சுக்குன்னு ஒரு போஸ்டர் வந்து சொல்கிறாங்கன்னா, அந்த போஸ்டரில் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுமே மொத்தமாக ஒரே போஸ்டரில் போட்டு தான் காட்டுவாங்க. ஆனால் இதில் வந்து ரொம்ப வித்தியாசமாக 2 போஸ்டர் வந்து பண்ணியிருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. டக்குன்னு பார்த்தோம்னா என்னடா வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே இடத்துல வந்து அக்காமடேட் பண்ண முடியல அப்படிங்கிறனால பண்ண மாதிரி இல்லாமல், எப்படின்னா ரஜினி சார், அமிதாப் பச்சன் சார், அதுக்கப்புறமேட்டு ராணா சார், அதுக்கப்புறம் ஃபகத் ஃபாசில், இவங்க 4 பேரும் வந்து ஆண்கள் அப்படிங்கிறவங்களுக்கு தனியாக ஒரு போஸ்டரும், பெண்கள் ஓரியன்டாக இருக்கிறதுக்கு அவங்களுடைய கேரக்டர் டெப்த்தை காட்டுறதுக்காக தனி போஸ்டரும் வந்து பண்ணியிருந்தாங்க. ஞானவேல் அவர்கள் இதுலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியை காட்டியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ரஜினி சாரும் அமிதாப் பச்சன் சாரும் வந்து 2 போஸ்டர்லையும் பொதுவான ஆட்களாக வந்து பின்னாடி இருக்காங்க. அவங்களுடைய அடுத்த ஜென்ரேஷன் அப்படிங்கிறவங்க வந்து முன்னாடி இருக்கிறதா வந்து காட்டப்பட்டிருக்குது. 4 கேரக்டர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அபிராமி அவர்கள் நடிக்கிறதே வந்து பல பேருக்கு வந்து தெரியும். எனக்கே தெரியாது. டக்குன்னு இன்னைக்கு பார்த்ததுக்கப்புறம் இந்த போஸ்டர் பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வந்து ஒரு முக்கியமான கேரக்டர் இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் வந்து உணர முடியுது. ஸோ படம் பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த கேரக்டர் யாரை நோக்கி நகருது. இப்போது ரஜினி சார், அமிதாப் பச்சன் சார், ஃபகத் ஃபாசில், ராணா, இவங்க 4 பேரும் வந்து ஒரு டைப் ஆஃப் அந்த கதை அப்படிங்கிறது இருக்குது. பெண்கள் ஓரியன்டாக நம்மளுடைய மஞ்சு வாரியராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அபிராமியாக இருக்கட்டும், துஷாராவாக இருக்கட்டும், ரித்திகா இருக்கட்டும், இவங்க 4 பேருக்கான அந்த கேரக்டர் டெப்த் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த போஸ்டர்லேயே காட்டியிருக்கிறத பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தமிழ் சினிமாவில் வந்து ஞானவேல் அவர்கள் வந்து 2 படங்கள் தான் பண்ணியிருக்காரு அப்படின்னா கூட அந்த 2 படங்கள் மூலமாக எந்த அளவிற்கு பண்பட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் வந்து ஒரு பத்திரிகைக்காரர். அவர் வந்து நிறைய எழுதியிருக்காரு, விகடன் எழுதியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்து நிறைய எழுத்து ரீதியான நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. பத்திரிகைக்காரராக நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட விமர்சனங்கள் வந்து அவர் பண்ணியிருக்கிறார். அந்த விமர்சனங்கள் எல்லாருமே மனிதநேயம் சம்மந்தப்பட்ட விமர்சனங்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு தகுந்த மாதிரியான விமர்சனங்கள் அதில் இருக்கும் அப்படிங்கிறத உணர முடிச்சுது. ஸோ இவர் என்ன மாதிரியான கதையம்சத்தை கொண்டு வந்திருக்காரு, என்ன விதமான ஒரு ப்ளே வந்து நடக்குது அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து அக்டோபர் வந்து 10ஆம் தேதி வந்து முழுசாக உணர போகிறோம். செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து என்ன சொன்னாங்க, ப்ரீவியூன்னு சொல்லி ஒன்று விட்றாங்கன்னு சொல்லிட்டு. அது என்னென்னா நம்ம ட்ரெய்லருக்கான இன்னொரு வேர்டுன்னு வச்சுங்களேன். ட்ரெய்லர்னால் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு படத்தை பற்றி அத்தனை கருத்துக்களையுமே தெரிஞ்ச மாதிரி இருக்கிறது பேர் வந்து ட்ரெய்லர். பட் ஆனால் வந்து இந்த ப்ரிவியூ அப்படிங்கிறது அந்த படத்துக்குள்ளே இருக்கிற ஒரு முக்கியமான சில விஷயங்கள் மட்டுமே. இந்த இத்தனை கேரக்டர் இருக்காங்கன்னா அந்த கேரக்டருடைய சின்ன சின்ன கிளிம்ஸி மாதிரி தான் வரும். அதை தாண்டி வந்து பயங்கரமான ஒரு விஷயங்கள் வந்து அதில் இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்மளால் உணர முடியும். ஸோ எப்படின்னா ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி வந்து ஷோ கேஸ்னு ஒன்று விட்டாங்கல்ல, அந்த மாதிரி தான் இந்த விஷயமும் இருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் ஓரளவுக்கு என்டர்டெயின்மெண்டான இடத்து நோக்கி நகர்த்தும். ஏற்கனவே மனசிலாய பாட்டு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்குது. அன்றைக்கி செப்டம்பர் 20ஆம் தேதி வந்து எல்லா பாடல்களும் வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ மற்ற பாடல்கள் எப்படி இருக்குது, அந்த வேட்டையினுடைய தீம் மியூசிக்லாம் என்ன மாதிரியான மியூசிக் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆடியோ லான்ச்சில் தலைவருடைய பேச்சு வந்து பார்த்திங்கன்னா எப்படியும் வந்து டிவியில் போகிறதுக்கு முன்னாடியே, சன் டிவியில் வரதுக்கு முன்னாடியே மொத்தமாக இதுலேயே வந்துடும். ஆன்லைனுக்குள்ளேயே சின்ன சின்ன கிளிம்ஸே வந்து நிறைய ரீல்ஸில் வரப்போகுது. போய் பார்த்தவங்களாம் கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க, ஃபோனில் எதாவது ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க, அது வைரல் ஆகும். அந்த விஷயத்தை பார்த்தோம்னா அவருடைய பேச்சில் என்ன புதுமையான விஷயத்தை நம்ம உணர போகிறோம் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த படம் என்ன மாதிரியான கதைக்களத்தில் நகருதுங்கிற விஷயத்தையும், இந்த படத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன மனநிலையில் இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒவ்வொரு மேடையிலையுமே வந்து தலைவர் வந்து சொல்கிற விதமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேட்ட படத்துடைய ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், தர்பார் ஆடியோ லான்ச்சாக இருக்கட்டும், எல்லா ஆடியோ லான்ச்லையுமே வந்து ஜெயிலரோட ஆடியோ லான்ச்லேயே இருக்கட்டும், அவர் வந்து ஒவ்வொருத்தவங்களையும் மென்ஷன் பண்ணி ஒவ்வொரு கேரக்டர் எப்படிப்பட்ட கேரக்டர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற விதமே அந்த படத்து மேலே இருக்கிற ஆர்வத்தை தோன்றும். ஏன் அவருடைய படங்களுக்கு மட்டும் தான் அவர் அப்படி பேசுகிறாரா? இல்லை. பொன்னியின் செல்வனுடைய ஆடியோ லான்ச்சில் கூட அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற அந்த புத்தகத்து மேலே இருந்த அவருடைய காதலை சொல்லும் போதே, இந்த கதை இவ்வளோ அழகான கதை. ஏன்னா பல பேர் வந்து பொன்னியின் செல்வன் கதை வந்து ரொம்ப அற்புதமான கதைன்னு கேள்விப்பட்டிருப்பாங்க, ஆனால் நிறைய பேர் படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனால் ரஜினி சாருடைய அந்த அந்த சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, அதுவே அந்த படத்துக்கான மிகப்பெரிய பூஸ்டப்பாக வந்து மாறிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொன்னியின் செல்வன் நடித்த ஒவ்வொருத்தவங்களுமே சொன்னாங்க. ஏன்னா அன்றைக்கி பேசின அத்தனை பேருடைய ஸ்பீச்சை விட தலைவர் பேசின அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரீச் ஆச்சு. பொன்னியின் செல்வனுடைய அந்த என்ன சொல்கிறோன்னா அந்த வியாபாரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக வந்து பார்த்திங்கன்னா அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு. எப்படி சொல்கிறதுனா ப்ரொமோஷனுக்கான ஒரு மிகப்பெரிய ஆரம்ப புள்ளியாக இருந்துச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு படங்களும் தன்னுடைய படங்களுக்கு பண்ணும்போது கூட தன் லைஃப்பில் நடந்த ஏதோ ஒரு கதையை எடுத்து சொல்லுவார்.
ஒரு அற்புதமான கதையாக இருக்கும். அது வந்து அவரை மோட்டிவேட் பண்ண ஒரு கதையை சொல்லுவார். ஸோ இந்த படத்தில் நடிக்கும்போது அவர் அந்த படத்துக்குள்ளே இருந்த அந்த அரசியல் ரீதியான கருத்துக்களாக இருக்கட்டும், இல்லை மனிதநேயம் சம்மந்தப்பட்ட கருத்துக்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் வந்து உணர்ந்த விஷயம், அதே மாதிரி தனக்கு வாழ்க்கையில் அவர் பட்டு தெரிஞ்சுக்கிட்ட அந்த குட்டி கதைகள்லாம் இருக்குல்ல, அந்த கதைகள் மூலமாக தலைவர் எப்படி வெளிப்படுத்த போகிறார் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். என்னுடைய லைஃப்பில் என் குடும்பத்துக்கு பிறகு தலைவர் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதுக்கப்புறம் தான் கடவுளையே நான் வைப்பேன். ஸோ அவ்வளோ முக்கியமான ஒரு மனிதன். ஏன்னா அவருடைய அந்த ஆஃப் ஸ்க்ரீனில் பேசின இந்த பேச்சுகள் மட்டும்தான் என்னை பயங்கர மோட்டிவேஷனான ஒரு இடமா நோக்கி கொண்டு போச்சு. நம்ம லைஃப்பில் யாராவது ஒருத்தவங்களை வந்து ஒரு குருவாக செலக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க. என் லைஃபோட ஒரு மிகப்பெரிய குருவாக என்னுடைய தந்தை, அதற்கு பிறகு என்னுடைய தாய், அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய கூட பிறந்த என்னோட தம்பி, இந்த 3 பேர்த்தை தவிர்த்து என் லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான மனிதனாக ரஜினி சாரை நான் பார்க்குறேன். ஏன்னா சில பேருடைய வார்த்தைகளை நம்ம அப்படியே கடைபிடிப்போம். இவங்க சொல்கிறத நம்ம கடைபிடிச்சா நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ரஜினி சார் கிண்டல் பண்ணும்போது சினிமாவில் வந்து சிகரெட் பிடிச்சார், அதை பார்த்து சில பேர் இதை பண்ணாங்க, அதை பண்ணாங்க, நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க. நான் அப்படிலாம் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நல்லது சொன்னாரோ அதை மட்டும் நான் எடுத்துப்பேன். அவர் ஸ்டைலாக நடிக்கிறேன், சிகரெட் தூக்கி போட்டு பிடிக்கிறேன், அதெல்லாம் அவர் பண்ணுவார்ல, அதை பார்த்து ரசிப்பேன். அதை பார்த்து எந்த கெட்ட பழக்கத்தையும் நான் பழகலை. ஆனால் அவருடைய நல்ல நல்ல கருத்துக்கள் சொன்னார்ல, அதை அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ முத்துப்படத்தில் ஒரு டைலாக் வந்து சொல்லுவார், ரொம்ப அற்புதமான ஒரு டைலாக். கொடுத்த வாக்கையும் கொடுத்த பொருளை திருப்பி வாங்குற பழக்கமே எங்கள் பரம்பரைக்கு கிடையாதுன்னு ஒரு வார்த்தை வரும்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அது லைஃப்பில் நான் ரொம்ப ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறது. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்கிறோம், நம்ம இப்படி தான் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், அதில் வந்து நம்ம சரியாக இருக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி ஒரு வாக்கு கொடுக்குறோன்னா, அந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்க நம்மக்கிட்ட எப்படி இருக்காங்களா முக்கியம் கிடையாது, நம்ம உண்மையாக இருக்கணும். அந்த விஷயத்தை அங்கே தான் அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டது. அவருடைய பழைய இன்டர்வியூ, நீங்கள் நிறைய பேர் வந்து இன்டர்வியூனா இப்போ இது வந்து பத்திரிகையில் வந்து இன்டர்வியூ, அதில் வந்து அந்த ஒரு வார்த்தை வந்து என்னை ரொம்ப ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஆடியோ லான்ச்சில் அவருடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம கேட்கறத விட பழைய இன்டர்வியூவில் அவர் வந்து இந்த நம்மளோட வயசுக்குள்ளே 30 வயசுக்குள்ளே இருக்கும்போதே அவர் எவ்வளோ மெச்சூர்டான விஷயங்களையும் பேசியிருக்காரு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதில் ஒரு வார்த்தை இருந்தது, லைஃப்பில் நம்ம எவ்வளோ உழைக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த உழைச்சதுக்கு அப்புறமேட்டு காசு நம்மளை தேடி ஒரு வழியில் வரும். அது எந்த வழியில் வருதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேட்டு அந்த இனிஷியலாக கொஞ்சம் கம்மியாக வரும், வந்ததுக்கப்புறம் இன்னும் நகர்ந்து போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் காசு வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் அந்த ரூட்டை பிடிச்சிக்கணும். அதில் வந்து தொய்வடை வைக்கும், உங்களை சோகப்படுத்தும், உங்களை கஷ்டப்படுத்தும், எல்லாம் பண்ணும். ஆனால் காசு வந்துகிட்டே இருக்கும். அதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும்போது எவ்வளவுதான் நிறைகள் குறைகள் உங்கள் லைஃப்பில் அந்த தொழிலை நோக்கி போகும்போது வந்தாலும் நீங்கள் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா உங்ககிட்ட அந்த தொழிலே இல்லாத நேரத்தில் நீங்கள் என்னென்ன கஷ்டப்பட்டீங்கிற விஷயத்தை அப்பப்போ யோசிச்சுக்கணும் அப்படின்னு வந்து ஒரு வார்த்தை. நான் அதை கேட்டு அதை ஒரு விஷயத்தை படித்து நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அவர் என்னென்னா, இந்த நடிப்பு தொழில் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி அவர் வந்து லைஃப்பில் பண்ண எல்லா தொழிலுமே வந்து அவரை வந்து ரொம்ப காயப்படுத்தியிருக்கு. ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, கடின உழைப்பாளின்னு சொல்லுவாங்களே, ரொம்ப கடினமாக உழைப்பும் போது கிடைக்கிற விஷயத்தை விட திடீர்னு காசு வந்துச்சு. அவர் சொல்கிறாருல, இந்த அர்ச்சனா கூட ஒரு இன்டர்வியூவில் கூட சொல்லுவார், திடீர்னு காசு பணம் பேர் புகழெல்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா, வந்தோடனே எப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு யோசிக்கும் போது அடுத்த வார்த்தை அவர் சொல்கிறார். அதுக்கப்புறம் யோசிச்சு பார்த்தான்னு தெரியுது, நம்மளும் சாதாரண மனுஷன்தான், ஏதோ நேரம் இப்போ நல்லா ஆகுது, நல்லா ஓடிட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை உணர்ந்திருக்காருல, அதை உணர வச்சது அவருடைய ஒவ்வொரு மேடைகளும் தான். அந்த ஆடியோ லான்ச் சம்மந்தப்பட்ட மேடையாக இருக்கட்டும், அரசியல் மேடையாக இருக்கட்டும், இல்லை சாதாரண ஆன்மீக மேடையாக இருக்கட்டும், எந்த மேடையில் வந்து பேசினாலும் எனக்கு ஒன்றும் தெரியாதப்பா அப்படிங்கிற அந்த வார்த்தையை அவர் மைண்டுக்குள்ளே வச்சுருப்பார். தன்னை தாழ்த்திக்கிட்டு இன்னொருத்தரை உயர்த்தி பேசுகிற அந்த தன்மையை வந்து ரஜினி சார்ட்ட இருக்கிற வரைக்கும் உலகத்தில் யாருனாலையுமே அவரை வந்து ஜெயிக்க முடியாது. நீங்கள் எப்படி வேணாலும் ஜெயிச்சிடலாம் அவரை, அதாவது வந்து அவருக்கு வயசாகிடுச்சு அதுன்னு சொல்லி என்ன வேணாலும் ஜெயிச்சிடலாம். ஒரு நல்ல மனுஷனாக அவர் ஜெயிக்கிறதுக்கு இங்கே இந்த எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஆளே கிடையாது. ரஜினி சார் வந்து பார்த்திங்கன்னா, விஜயகாந்த் சார் வந்து பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லுவாங்கன்னா, மிகப்பெரிய தைரியசாலி, விஜயகாந்த் அவர்கள் வந்து ரொம்ப நல்லவர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப நல்லவர், ஆனால் ரொம்ப கோபக்காரர். ஆனால் இந்த அரசியல் சூழ்நிலை இந்த மீடியாக்காரங்கள்கிட்ட வந்து இரையாகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, அவர் வந்து அந்த அவருடைய நன்மை நல்ல தன்மை இருக்குல்ல, அவருடைய கோபம் வந்து அந்த மீடியாக்களில் இரையாகிற அளவுக்கு அந்த இடத்துக்கு தள்ளிடுச்சு. ஆனால் ரஜினி சார் அந்த விஷயத்தையும் வந்து ஓவர்டேக் பண்ணவர். தன்னை பற்றி இப்போ அரசியலுக்கு வரலின்னு சொன்ன உடனே அதுக்கப்புறமேட்டு சினிமாக்குள்ளே வரும்போது அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனங்கள், அவ்வளோதான் ரஜினிகாந்த் அப்படின்னு அந்த வார்த்தையை சொன்ன பிறகும் கூட ஜெயிலர் மாதிரி ஒரு படத்தை கொடுத்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சார் தெரியுமா. அடைஞ்ச உடனே எல்லாரும் அப்படி ஆஃப் ஆகிட்டாங்க. உடனே அடுத்த படம் லால் சலாம்னு ஒரு படம் சரியாக போலின்னு சொன்னோன்னா அவ்வளோதான் ரஜினிகாந்த் ஒன்றுமே கிடையாது அப்படின்னாங்க. இப்போ ரஜினிகாந்த்லாம் பாட்டுக்கு யார், ரஜினிகாந்த் சார் வந்து இப்போ மனசில் பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடும்போது என்னங்க இதெல்லாம் ஸ்டெப் அப்படின்னாங்க.
நீங்கள் எத்தனை ரீல்ஸ் கூட எடுத்து பாருங்க, அந்த ஸ்டெப் ஆடாத யாரோ ஒருத்தவங்க இருக்காங்களா? குழந்தைங்க இருக்காங்களா? பெரியவங்க இருக்காங்களா? வயசானவங்க இருக்காங்க? அதாவது ரஜினி சார் வயசாயிடுச்சுன்னு நம்ம உணர்றோம், சினிமா உணரல. சினிமாவுக்கு எத்தனை வயதுகள் ஆனாலுமே சில பேரை வந்து சினிமா மறக்காது. எம்ஜிஆர் அவர்களை, சிவாஜி அவர்களை, கமல் அவர்களை, ரஜினி அவர்களை மறக்காது. ஏன்னா இவங்க அத்தனை பேருமே ஜீரோலேருந்து ஆரம்பிச்சவங்க. ஜீரோ கூட கிடையாது, மைனஸ்லேருந்து ஆரம்பிச்சவங்க தன்னோட லைஃப்பை. ஸோ அங்கேருந்து வந்து இவ்வளோ தூரம் நிற்கிறவங்க, மேனுவலாக ஒர்க் பண்ணவங்க, பிஆர் ஸ்டண்ட்லாம் பண்ணி ஒர்க் பண்ணவங்க கிடையாது. வெறும் பத்திரிகைகள் எழுத்துக்கள் மூலமாகவே வாழ்க்கையில் வந்து முன்னேறி வந்தவங்க. எதிர்ப்புகளை மட்டுமே சம்பாரித்து அது மூலமாக வந்து உழைச்சி முன்னேறினவங்க. ஸோ அவங்களுடைய வார்த்தைகள் வந்து நமக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஆடியோ லான்ச்சில் தலைவருடைய அந்த அற்புதமான ஸ்பீச்சையும் அவருடைய மோட்டிவேஷனோட வார்த்தைகளையும் கேட்கறதுக்காக நான் ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். உங்களுக்கு என்ன தோணுங்கிற விஷயத்தை கமெண்ட்ல இருக்கு. இன்னும் நிறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. நன்றி, வணக்கம்.